கூட்டு போய் மண்டையை உடச்சு விட்டாங்க. ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். நிலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். நம்ம வந்து காலேஜ் ஐவி வந்துருந்தோங்க. கேரளா சூப்பராக இருக்குங்க பிளேஸ். பார்த்தீங்கன்னா சன்செட்டு அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மச்சான் நம்ம கப்பல் தானே இது? இதுதானா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் செம்ம அட்ராசிட்டியாக இருக்குங்க ஐவி வந்துட்டு. இது நைட்லாம் செம்ம கூத்தாகி போயிடும். இங்கே லூலு மாலுக்கு போயிட்டு பண்ணாத ராடி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம முடிச்சுட்டு நேராக அதாவது போட்டில் டிஜே பாட்டு மாதிரி அதுக்கு நேராக போயிட்டு அதுக்கப்புறமேட்டா சாப்பிட்டு அப்புறம் தான் நம்ம லூலு மேலே போவோங்க. இது ஆக்சுவலாக பீச் கிடையாதுங்க, இது வந்து ஒரு போர்ட் மாதிரி. போர்ட்னா துறைமுகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிங்க. இது ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி பாருங்கள். இந்த அந்த ஷிப்பெல்லாம் பார்த்தீங்களா, அந்த கூட்ஸில் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இந்த ஐவி வந்து ஒர்த்துங்க. போன டைம் வந்து நம்ம கூருக்கு போயிருப்போம், அது கூட அவ்வளோக்கா இது இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக செம்ம ஒர்த்துங்க இது. நானும் இந்த பிளேஸ் பேர்லாம் சொல்லலான்னு பார்த்தேன், எனக்கே தெரிலங்க எங்கே பிளேஸ்னு. அதான் நீட்டாக உட்காந்தோமா, பாட்டு போட்டாங்க, டான்ஸ் ஆடினோம், பஸ் வந்து இறக்கி விட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி வழின்னு காமிச்சாங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாலாம் ஒன்றும் பிடிக்கல. கைஸ், இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, நாங்கள் திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே முடிச்சுட்டு நேராக டின்னர் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்தாங்க, பரோட்டா, அப்புறம் குருமா, கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட்டு வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம லூலு மால் வந்திருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸுக்கு தான் வந்திருக்கோம். மச்சான் பேசுறதெல்லாம் கேளுங்க, செம்ம காமெடி. ஐயோ நீ சாப்பிடவே முடியலங்க. பரோட்டா, சப்பாத்தி, சிக்கன், என்ன சிக்கன் கொடுத்தாங்க அது? நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? பார்ட் 1 பார்ட் 2 வரும், மறக்காம செக் பண்ணிக்கோ வீடியோவை. இப்போ நீங்கள் காலேஜே எங்கேயாவது படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் போய் பசங்களாம் ஜாலியாக இருந்துக்குவாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இருக்க முடியுமான்லாம் தெரியாது. அப்புறம் பசங்க கூப்பிட்டாலும் வருவாங்களாம் தெரியாது. அப்பப்போ அவங்களாம் பிஸி ஆயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது போய்க்க வேண்டியதாங்க. சத்தியமாக சாப்பிடவே உள்ளங்க அவன். என்ன ராவடி பண்ணுவான் அந்த சிலையை பார்த்து, அவங்களோட அவங்க அப்பா மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லா ராவடிக்கும். ஆனால் எங்களை மட்டும் ராவடி பண்ணல, போகிறவரும் யாருன்னே முன்ன பின்ன தெரியாதவங்களாம் பிடிச்ச ராவடி பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக திருப்பிலாம் வரவே வராதுங்க. இதெல்லாம் நம்மளே அமைச்சிக்க வேண்டியது தான். ஃபோக்கஸ் எப்பயுமே இவர் தாங்க. இது யாரா மச்சான்? கேட்டுருச்சு சொல்லுதான் கேட்டு அப்பதான் வாழைக்கா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும். நீ அப்பெல்லாம் சொல்லிலையா? நாமளும் பிராங்க் பண்ணலாமா? ரஜினி முருகன் படத்துல வர மாதிரி. எப்போ அது மேலே ஏறி தொங்க விட்டுருப்பாங்க. அதான பாரு, பட்டம் விட்டாங்களாம். ப்ரோ அவன் திரும்பிக்கிட்டா எங்கே கூப்பிட்டா எங்கே பார்க்குறான் பாரு. போடுற காரில் கை வைக்கிறான். ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. தொட்டு பார்க்கவே ஒரு டெஸ்ட் போயிட்டாலாம். யார் ஓட்டுறா? நான் ஓட்டுறேன். நான் வரல. ரிமோட் கார் ஓட்டு. நான் ரிமோட் கார் ஓட்டுறேன், நீ கார் ஓட்டு தேய்ச்சிக்கிட்டு கலாய்க்கலாம். நமக்குள்ள கலாய்ச்சிக்கூடாது, அதுதான் டீல். புரியல என்னோட நம்ம தான் மற்றவங்கள கலாய்க்கணும். நம்ம கலாய்ச்சிக்கூடாது. வாழை ஹைஜெக்ட் பண்ணிடுவானுங்களான்னு நினச்சா. யார் டே போடா ரீசார்ஜ் கொண்டு வாடா போடா. ஐயோ இன்னும் இப்படி போகிறது பாரு மச்சான், இப்படி பேசுறான்ட்டு. நீ ஃபோன் ரீசார்ஜ் தீர்ந்து போச்சு உனக்கு. அது முதல்ல ரீசார்ஜ் பண்ணுங்கிறான்.
ஸ்விம்மிங் பூல்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் போட்டு அழுத்திட்டு இருந்தோமா, போட்டு அழுத்தது ஒரு எந்திரிச்சா பாருங்க, அப்படி டைல்ஸில் டொமார்னு அடிச்சு மண்டை உடஞ்சி போச்சு. அங்கே கேர்ள்ஸு சிம் தானே கேட்குது. அடே கண்ணாடி கட்ட சொல்கிறோம். டேய் பின்னாடி டே போட்டோன்னே போடா சிரிப்புனா சிரிச்சிரு, மூக்குள்ள பாதி காதுக்குள்ள பாதி சிரிக்காத. என்ன பால ஈன்னு வருவானே. டேய் இப்போ நம்மள மாதிரி வரவங்களும் இருக்கிறானுங்க. நம்மள மாதிரி ஓசியில் வந்துட்டு அப்படியே ஓசி தண்ணி குடிச்சுட்டு அப்படியே லோகேஷ் மாதிரி பார்க்க விழுந்தாலும் திரும்பிட்டு இருக்கிறேன். சமாசம் சைஸா இருக்குதுடா. அப்படியே என்னது என்னது இப்படி இருக்குதுடா. என்னது இப்படி இருந்துச்சு. என்னது அதுக்கப்புறம் கண்ணாடி போடலாம் அப்ப அதனால தெரியல. இந்த மாதிரி பாம்பு எடுத்துருந்தானா வண்டி போட்டுருவோம். நீயே கண்ணு திருப்பி போட்டு உனக்கு கண்ணாடி போட்டே கண்ணு தெரியல. அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க, எல்லாரும் போனா வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி சும்மா வரவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு விளாக் போட்டு ஒரு ஃபேமஸ் ஆகி பண்ணி நம்மளால எங்க போற டே இங்க போடுறா திக் பண்ண ஜட்டி போடல போறான். ஆண்டே பொறுத்து சொல்லலாமா பந்துபிடி போய் பந்தபடியா எந்த பந்தபடி பண்ணுறது இந்த பிள்ளையாத கேரளாவில் முக்கால்வாசி எல்லாமே சந்தூர் விளம்பரம் நடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எது அம்மா எது பிள்ளைனே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அம்மாவை செருப்படி வாங்க விட்டுருவாண்டே அதனால சத்தியமா டிக்கு போட்டு ஆம்பளையாண்டா, தப்பு போட்ட பொம்பளை. ஐயா தப்பு போட்டாதான் ஆம்பளை ஆமா. நீ டிக்கில் போட்ட பொம்பளை எதுக்கு பொம்பளை நான் மானஸ்கண்டா சத்தியமா சத்தியமா நாயை கூட ஒன்று மதிக்காதுடா. சில்லற பறக்கூட கூடாது, கையெல்லாம் முடிக்கூடாது. மச்சே வரமோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரைடு போயாச்சுங்க. காட்டுறாரு விளாட்றலாம் இல்லை, எல்லாம் எங்கே 250 450 இருக்குது. யாருங்க காசு கொடுத்து விளாட்றது? அதாவது சும்மா உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோமா, வீடியோ எடுத்து போட்டு அவ்வளோதான் வந்துட்டோம். பாருங்க, மச்சி நம்பர் 1, மச்சி நம்பர் 2, மச்சி நம்பர் 3, மச்சி நம்பர் 4, மச்சி நம்பர் 5. இன்னும் 2 மச்சி எங்கள் திருப்பூருக்கு போயிட்டாரு. அல்ல ஐவி ஃபீட்பேக் சொல்ல. ஐவி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லாம் ஸ்கூல் புள்ள மாதிரிலாம் பேசுறது, நார்மலாக ஷோல்டர் லூஸ் பண்ணி ஃப்ரீயாக சொல்லு. சொல்லு இப்போ சொல்ல. நீங்க நார்மலா பேசு. சொல்றா மாப்பிள. ஐவி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை மாப்பிள. அப்புறம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் கூட பொண்ணோட சுற்றுறாங்க, எல்லாம் தடிமாடு பசங்களாட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் இயர் வந்து நான் இன்னும் அவ்வளோதான் இருக்கேன், இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னது காம்ல நீ குடிச்சிருந்தோம்? காம்ப்ளைண்ட் முடிச்சிருக்கணுமா? இத்தனை வருஷமா அதான் குடிக்கிறேன். அதோடு அப்புறம் மேமு கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட வீடியோ கால் பேசுனாங்க. நான் வந்ததுலேருந்து பேசினேன் 2 காலையும் என் ஃப்ரெண்டு 2 பேர் பாய்ஸ் தான். அதுவும் காணோன்ட்டு 2 நாள் வரல. ஊரில் கிரிக்கெட் ஆட வரலான்னு கூப்பிட்டேன். கிரிக்கெட் ஆடுவியா? கிரிக்கெட் ஆடுவேன். பேட்டிங்கா பவுலிங்கா? ரெண்டுமே. அப்படியே கூடாது, பவுலிங்கா ஃபீல்டிங்கா? எல்லாமே செம்ம. அட்டா நீ சொல்ல, ஐவி எப்படி இருந்துச்சு? மைக்கு சத்தமாக பேசணும் தான் கேட்கும். சத்தமாக பேசணும், ஓகேவா?
ஐவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும், வெங்காயத்துல இருக்கும். போய் மண்டையை உடச்சு விட்டாங்க. அதை காட்டு காட்டு வச்சு காட்டு. அதான் தேவையில்லாத 1500 செலவு. வண்டி ஓடுது. சொல்லு. ஐவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு என்னன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்க்கணும், எனக்கு தலையெடுத்து அது வந்தாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபீட்பேக். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் இப்போ டென்ஷன் ஆகுதா? ஆவல. என்ன அப்படி பாக்குற? நான் திரியற கருமத்தலாம். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, அப்ப நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். பாய் சொல்ல. மச்சி ஃபர்ஸ்ட் கிளிப்லயே அதை போட்டுரு. ஓகேவா? ஓகே அதை எடுத்து ஓகே गाइस, பாய். அடுத்த Okay. டேக் கேர்.